கௌரி பாஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தெரில, திருப்பி வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு பங்கர்ஜுலா போகிறோமா இல்லை அப்படியே கௌரி பாஸ்லேருந்து பங்கர்ஜுலா போகிறோமா தெரில. அது எவ்வளோ தூரம் இருக்க போது அது பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு குலாராலேருந்து சென்ட்ரல் பிளேஸ். குலாராலேருந்து லெஃப்ட் சைட் போனாக்கா கௌரி பாஸ், ரைட் போனாக்கா பங்கர்ஜுலா. அப்படி ஏதோ ஒரு டிவியேஷன் இருக்குது. ஸோ லெஃப்டாக ரைட்டாக தெரியல, பட் 2 டிவிஷன் இருக்குது. குலாரா இஸ் இன் சென்டர், கௌரி பாஸ் அண்ட் பங்கர்ஜுலா. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி கௌரி பாஸ் போகிறோம். குலாரிலேருந்து இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கௌரி பாஸ் போகிறோம். அதுக்கப்புறம் பங்கர்ஜுலா போகிறோம். 2 எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்க்கலாம். பாருங்கள் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேஸ் கேம்ப்லேருந்து நம்ம கௌரி பாஸ் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் அங்கே ஃபுல் கேம்பிங் தான். நம்ம அங்கே இருந்தோம் அந்த லாஸ்ட்லேருந்து இன்னும் 2 hours ஏறி போனோம் சம்மட் ரீச் ஆகிறதுக்கு. அங்கே வேறு ரொம்ப விண்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்க பண்ணிடுவோன்னு எப்படின்னா பண்ணுறோம். இன்றைக்கி யாராலையும் முடியல. நேற்று பேஸ் கேம்புக்கு வந்ததுலேயே பாதி பேர் அவுட்டு. நைட்டு எல்லோரும் வாந்தி எடுத்துட்டாங்க. ஆல்டிடியூட் சிக்னஸ் யாராலும் முடியல. டச் ஓடி ஒன்றும் ஆகாமல் இருந்தால் சரி நம்மளுக்கு. அங்கே போய்க்கிறோம் பாருங்கள். அப்படி தான் பண்ணோம். அங்கே தெரியுதுங்களா மேலே அந்த வழியாக தான் பண்ணோம். பேசுங்க பாருங்கள். எருமை மாதிரி ஃபுல் லைனாக வந்துருக்குறாங்க. அவங்க எல்லாம் கௌரி பாஸ் போய் கீழே இறங்கிங்கிறாங்க. நம்ம மேலே போய்க்கிறோம். ஒரு 2 hours 12 o'clock போயிடுவோம். நம்ம 10 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் கேம்ப்லேருந்து, குலாராலேருந்து. ஸோ 12 o'clock போய் சேர்ந்துடும். 12 o'clock மேலே போனாங்கன்னா அங்கே மோஸ்ட்லி விட மாட்டாங்க. ப்ளஸ் ரொம்ப ஏன் விட மாட்டாங்கன்னா ரொம்ப காற்று, நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. ஆல்டிடியூட் சிக்னஸ், அப்புறமா வாமிட்டிங், தின் லேயர் ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் போகிறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 12 o'clock நம்ம அங்கே போய் சமாளி போயிடணும். ஐயோ எப்படி இருக்கு பாருங்க வியூ. இருக்கு வியூ. மேலே இன்னும் கிளியராக சூப்பராக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் போயிட்டு 2 o'clock நைட்டு வந்துடணும். ஒரு 2 o'clock திருப்பி கீழே வந்துடணும். மேக்ஸிமம் 3 o'clock லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளால் முடிஞ்சால் பங்கர்ஜுலாவும் போகிறோம். பங்கர்ஜுலா நைட் 2 o'clock போனோம், மிட் நைட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஆஃப்டர்நூன் 3 o'clock அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் திருப்பி 2 மணிக்கு போனோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நிலமை முடிஞ்சால் பங்கர்ஜுலாவும் பண்ணுறோம். நம்ம கிளம்பலாம். போகலான்னா நம்மளுக்கு சம்மிட் பார்க்க முடியாது. 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் சம்மிட் ரீச் பண்ணலாம். தட் இஸ் ஆர் ஒன்லி ஏம். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படும். அவ்வளோ சம்மிட் பார்க்க முடியலாம், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சம்மிட் பார்க்க போனோம். கைடு அவங்களுக்கு கூட்டு வரவங்க போல நம்ம போயிடலாம். இல்லைன்னா லேட் எடுப்பது. ரொம்ப ரொம்ப கோல்ட் ஆகுது. வெயில் ஆச்சு கூட அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்கு. நேற்று நைட்டு 1 நிமிஷம் கூட தூங்கல. ஏஞ்சி முடிச்சிருந்தேன். ஒரு மணி நேரம் தூங்குவேன், ஏஞ்சிக்குவேன். இந்த மாதிரி வெட் கோல்டாக இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு அடாப்ட் ஆகிடும். ஆனால் இந்த ட்ரை கோல்டு சத்தியமாக முடியாது. அப்படியே போக் பண்ணுற மாதிரியே இருக்கும். வெட் கோல்டுனாக்கா ஃபுல் ஸ்னோ கவர்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கோல்டு தாங்கிடலாம். அதுதான் வெட் கோல்டு. ஸோ அது வந்து நம்ம தாங்கிடலாம், அது அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. ஆனால் இந்த ஸ்னோக்கு முன்னாடியே வர இந்த ஃபுல் டிசம்பர் மிட்டில் வர இந்த ட்ரை கோல்டு, இதுதான் ரொம்ப கஷ்டம். அது மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கியர்ஸ் தேவைப்படுது, அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ அது அப்புறமா போட்டு கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ யா
சீக்கிரம் போயிடலாம் வாங்க. நம்ம எட்ஜில் போகிறோம் நினைக்கிறேன். ஐயோ அங்கே ஃபுல் ஸ்னோ. அங்கே பாரு, எட்டி பாரு, ஃபுல் ஸ்னோ. வலிக்கின்னு விழுந்தா அவ்வளோதான், உயிரே போயிடும். ஐயோ உயிரை கையில் வச்சு உயிரை பணைய வச்சு பண்ணுறேன். ஐயோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து போனோம் கைஸ். அங்கே பாருங்க ஃபுல் பண்ணி. இப்படி சுற்றி அப்படி பண்ணிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ், வலிக்கி விட்டுரும். கல் வேறு, சின்ன பாருங்கள் உருண்டு அப்படியே கீழே வந்துடும். அது ஸ்லிப் ஆகி இது கொஞ்சம் ஸ்லோவாக போனோம். அங்கே போயிட்டாக்கா ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். அது ஸ்டெப் மாதிரி தான் இருக்கிற போகிறதுக்கு, இங்கே தான் கஷ்டம். லேட் ஆகுது ஸ்டெப் ஆகிட்டாக்கா கஷ்டம். பார்த்தீங்களா மண் அப்படி இருக்கு, சின்ன கல். ज़्यादा गैप नहीं दो, दोपहर में ज़्यादा गैप नहीं. हाँ भैया ठीक है, वो अंदर डालो, ठीक है. ध्यान से, कोई ठीक है आराम से लेट मोबाइल की कैमरा हाँ जी. आप आओ रे, हाथ नहीं देना आपको. नहीं यार आ पाऊंगा. आ जाओ. तिरछा रखो पाँव उधर. हाँ फिर उधर रखो, फिर यहाँ कोने पे रखना पाँव. हाँ उधर पे तिरछा रखो ना, पाँव सीधा मत रखना. चलो नहीं होगा, नहीं गिरोगे आप. चलो ब्रदर, चलो नहीं गिरोगे. चलो स्टिक आपकी टाइट हो गई है, डील करो स्टिक को. लो कैमरा आपका. ரொம்ப ரிஸ்க்கு. இதுதான் ரொம்ப பண்ணி காமிச்சு கைஸ், ரொம்ப ரிஸ்க்கு. இவ்வளோ நேரம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ரிஸ்க்காக இல்லை. இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு உயிர் போய் உயிர் வந்துச்சு. சாமி இங்கே ஒரு ஐஸ் இருக்கேன். Yes, finally we reached on top of the summit. ஐயோ கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வந்துட்டோம் கைஸ். ஐயோ முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய 12,000 feet நான் பயங்கிறது. Anyways, we made it. வியூ பாருங்க எப்படி இருக்கு. இந்த வியூக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோம். திஸ் இஸ் திருவண்ணகிரி ப்ரோ. திருவண்ணகிரி, that is Nanda Devi, I think. ट्राइपॉड भी तो यार उनके पास ही है यार. Guys, Kaveri Pass done.
இதோட காரி பஸ் ட்ரெக்கிங் வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் திக்கி திணறி இவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். முடிஞ்சால் இன்றைக்கி பங்கர்ஜுலா போவோம். ஸோ முடிஞ்சால் நான் அதே வீடியோ எடுக்கிறேன். ஸோ until I see you in the next video, please subscribe, please support. Bye.